இருபுறமும் புதர் மண்டி கிடந்த இந்த மண் சாலை சம்பவ இடத்திற்கு வழிகாட்டியது. ஆள் அரவமின்றி அமைதியாக காட்சியளிக்கும் இந்த கால்வாயிலிருந்துதான் காவல்துறை சமீபத்தில் இளைஞர் ஒருவரின் சடலத்தை மீட்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த இளைஞர் கொல்லப்பட்டு சடலமாக கிடந்தது பலரையும் அதிர வைத்தது. சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை சேகரித்த போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள். கொல்லப்பட்டவர் வேணுகோபால் சேலம் மாவட்டத்தில் உள்ள சடையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர். 22 வயதாகும் வேணுகோபால் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். அதனால் பெயிண்டிங் வேலை செய்து தன்னுடைய தாய் மற்றும் சகோதரியை கவனித்து வந்துள்ளார். இந்த சூழலில்தான் கடந்த வியாழக்கிழமை அன்று நண்பர்களுடன் வெளியில் சென்ற வேணுகோபால் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. 2 நாட்கள் கடந்திருக்கிறது. வேணுகோபால் வீட்டிற்கு வராததால் பதறிப்போன அவரது தாய் மகனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஃபோன் போட்டு பேசினாங்க சார். கடைசி என்கிட்ட பேசினா அது மட்டும்தான், உன் பையனை நான் காப்பாற்றிடுறேன், கவலைப்படாத பாப்பான்னு சொன்னான். அதோடு 10 மணிக்கு கூப்பிட்றேன், அதுலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே தாங்க சார் வருது. நேற்று கூட கூப்பிட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்தது. புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சுற்று வட்டாரங்களில் தீவிர விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் வேணுகோபாலின் உயிர் நண்பரான ஆப்ரஹாம் என்பவர் நண்பனை கொலை செய்துவிட்டதாக காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் காதல் பிரச்சனை வேணுகோபாலின் உயிருக்கு உலை வைத்தது தெரிய வந்துள்ளது. வேணுகோபாலும் ஆப்ரஹாமும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே பழகி வந்திருக்கிறார்கள். ஒன்றாக மது குடிப்பது, ஊர் சுற்றுவதென இணைப்பிரியா நண்பர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வேணுகோபால் ஆப்ரஹாமின் காதலியின் நடத்தையை பற்றி அவரிடம் தவறாக சொன்னதாக கூறப்படுகிறது. தன்னுடைய காதலி பற்றி வேணுகோபால் அவதூறாக பேசுவது ஆப்ரஹாமுக்கு கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. சம்பவத்தன்று நண்பனுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்ட ஆப்ரஹாம் நண்பர்களை ஏவி வீட்டிலிருந்த வேணுகோபாலை மது குடிக்க அழைத்து வந்திருக்கிறார். வேணுகோபால், ஆப்ரஹாம் மற்றும் அவரது 2 நண்பர்கள் சேர்ந்து புல்லாக்கவுண்டம்பட்டி கால்வாய் பகுதியில் ஒன்றாக மது குடித்திருக்கிறார்கள். அப்போது காதலியை பற்றி தவறாக பேசியது குறித்து ஆப்ரஹாம் வேணுகோபாலிடம் விளக்கம் கேட்டு சண்டையிட்டிருக்கிறார். இருவருமே தலைக்கேறிய போதையில் இருந்ததால் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. ஆத்திரமடைந்த ஆப்ரஹாம் போதை வெறியில் வேணுகோபாலின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார். பிறகு அவரது உடலை கால்வாயில் வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். பையனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அப்போதான் சரி போய் படுக்கலான்ட்டு விட தாள் போட்டேன். பிறகு வந்து கதவை தட்டினாங்க. கதவை தட்டி இவங்க கூட்டிகிட்டு வந்து இங்கேயே எவ்வளோ நேரம் சொல்லலை. பையனுக்கு என்னங்க சார் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குதுனாங்க. அப்புறம் வந்து எஸ்ஐஎம்மா வந்து தான் அப்புறம் அவங்க தான் எங்கிட்ட சொன்னாங்க, இப்படி தான் பையன் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுவும் தூக்கி பாறைக்குள்ளே போட்டாங்களாமாங்க சார். எனக்கும் தெரியல பையன் எப்படி ஆனால் என்னன்னு ஒன்றும் புரியல. யாராவது கண்டுபிடிச்சி தூக்கித்தான் சேலம் கொண்டு போயிருக்கிறாங்களாம் சார். ஆனால் போதை தெளிந்த பிறகுதான் தான் செய்த கொலை ஆப்ரஹாமுக்கு உணர்த்தி இருக்கிறது. நேராக காவல் நிலையம் சென்று நடந்ததை கூறி சரணடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆப்ரஹாம் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.